விடியல் எங்கே என்ற பெயரிலான ஆவணத்தை சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. மிக முக்கியமாக மாணவர்களுடைய கல்விக் கடன்கள், வங்கிகளில் பெற்றிருந்த கல்விக் கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி வழங்கியிருந்தது. அதேபோன்று டீசல், பெட்ரோல் மீதான வரிகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக டீசலுக்கு 3 ரூபாய்க்கும் மேலாகவும், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் வரையிலும் விலை குறைவை ஏற்படுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருந்த வாக்குறுதிகள், சிலிண்டர் மானியமாக 100 ரூபாய் வழங்குவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பாமக தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில்தான் 2026 தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எவை என்பதை குறிப்பிட்டு பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த ஆவணத்தை வெளியிடுகின்றார். அதன்படி திமுக வழங்கியிருந்த 500க்கும் கூடுதலான வாக்குறுதிகளை ஒவ்வொரு வாக்குறுதியாக குறிப்பிட்டு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா அல்லது பகுதி அளவில் நிறைவேற்றி இருந்தார்களா என்பது உட்பட அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு தற்பொழுது ஒரு ஆவணமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். விடியல் எங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விருதில் வெளியிட்டு தற்பொழுது அவர் உரையாற்றுகிறார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு.